டிடிவி தினகரன் என்பவர் ஒரு தனிநபர், சசிகலா என்பவங்க ஒரு தனிநபர், ஓபிஎஸ் என்பவங்க ஒரு தனிநபர். இவங்க பின்னாடி லட்ச தொண்டர்களாக யாரும் கிடையாது. 4 தனிநபர் வெளியே இருக்கிறதுனால அதிமுக ஒரு பலமும் கிடையாது. 4 தனிநபர் உள்ள வர்றதுனால திமுக நாளைக்கு ஜீரோவும் ஆக போகிறது கிடையாது. இது ஒரு சுயநல கணக்கு. என்னுடைய கணிப்பு ஒரு சசிகலா அவர்கள் தான் தூண்டி விட்டுருக்கலாம். டிடிவி தினகரன் இப்போ வரைக்கும் ரொம்பவே கடுமையான எடப்பாடி பழனிசாமி அவர்களை சாடிட்டு இருக்காரு. இவர் தான் துரோகி. இல்லை, துரோகின்னா இப்போ அவங்க சித்தியை சேர்க்க மாட்டுறாருல, அதுதான் துரோகியாக தர்றாரு. இவரை சேர்க்க மாட்டுறாங்கல்ல, அதுதான் துரோகியாக தர்றாங்க. நீங்கள் எல்லாருமே என்ன நினைக்கிறீங்கன்னா, அதிமுகன்ற கட்சி ஒரு குடும்ப கட்சியாக மாற்றிடலாம். நம்ம சித்தி பொதுச் செயலாளர், நம்ம துணை பொதுச் செயலாளர், நம்ம சொந்தக்காரங்கள்லாம் அமைச்சர்கள், நம்ம கை காட்டுறோம் தான் எம்எல்ஏ, நம்ம கை காட்டுறோம் தான் எம்பி நடக்கலாம் சொல்லி இவங்க நினைக்கிறாங்க. அது அங்கே நடக்கலை. அப்போ இது எடப்பாடி பழனிசாமிகிட்ட நடக்காததுனால அவர் மேலே சேரவாரி பூசுகிற ஒன்று தான். நாளைக்கு சசிகலா அவர்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி உள்ளே வராங்க, அந்த அம்மா சும்மா இருப்பாங்களா? என்ன கேட்பாங்க? பொதுச் செயலாளர் நான் தான் சொல்லுவாங்க. நான் தான் கட்சியினுடைய பொதுச் செயலாளர், நான் தான் முதலமைச்சராக போல சொல்கிறாங்க. சசிகலா என்கின்ற நபரை எந்த தகுதியின் அடிப்படையில் பொதுச் செயலராக இருப்பீங்க? அம்மையார் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் வரை பார்த்தீங்கன்னா அவங்களோட தோழி, அவங்க கூட இருந்தவங்க, ஒரு சப்போர்ட்டர், அவ்வளோதான். அவங்கள கூட்டினது எப்பயாவது ஒரு முறை எம்எல்ஏ எலெக்ஷன் நிற்க வச்சாங்களா ஜெயலலிதா அவர்கள்? ஒரு பக்கம் ஓபிஎஸ் எதிராக நிற்கிறாரு, செங்கோட்டை எதிராக நிற்கிறாரு, டிடிவி எதிராக நிற்கிறாரு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாருன்னா திமுக எதிராக நிற்கிறாரு. அப்போது நீங்கள் எல்லாருமே இப்போ யாருடைய ஆளாக தர்றீங்க? திமுகவுடைய குரலாக தர்றீங்க நீங்கள். அப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவினுடைய ஒரு தலைமை பொறுப்பை ஏற்று சரியான முறையில் இருக்கார். அவரை விமர்சிக்கிறன்ற பேரில் திமுகவுக்கு கூடுதலான பலத்தை டிடிவி தினகரன், ஓபிஎஸ், செங்கோட்டை, சசிகலா உட்பட எல்லாருமே கொடுத்துட்ருக்காங்க. திமுகவுக்கு என்ன அதிமுக மேலே திடீர் அக்கறை? திரு உதயநிதி சொல்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி அவர்களே நீங்கள் தான் பொதுச் செயலராக இருக்க வேண்டும், நானே உங்களை வாழ்த்துக்கிறேன், அப்போ தான் நாங்கள் ஆட்சியில் இருக்க முடியும், நீங்கள் எப்படி இருக்க முடியும்னு சொல்கிறாரு. இது எல்லாமே மக்கள் மத்தியில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சிறுமைப்படுத்துவதற்கும் அதிமுகன்ற கட்சியில் ஒன்றுமே கிடையாது, ஜீரோ அது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் ஒரு பொய்யான பிம்பத்தை ஏற்படுத்த முயற்சி பண்ணுறாங்க. வணக்கம், இது செகண்ட் ஃப்ளோர் தமிழ். இன்னொரு அரசியல் நேர்காணல் காணொலியில் நம்ம இன்னைக்கு அட்வொகேட் பிரதாப் அவர்கள்கிட்ட நம்ம நேர்காணலில் இணைய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், என்டிஏ கூட்டணியிலிருந்து டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவங்கெல்லாம் வெளியே வர ஆரம்பித்தோடனே திமுக இந்த கூட்டணி அவ்வளோதான், இது தமிழகத்தில் எடுபடாது இப்படின்ட்டு தொடர்ந்து அவங்களோட கருத்துக்களை முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்க சொல்கிற மாதிரி தான் இப்போ உள்ள ஒரு சலசலப்பும் போய்கிட்டு இருக்கு. இதை பற்றினா உங்களோட பார்வை என்ன சார்? இல்லை, அதிமுக அப்படின்ற ஒரு கட்சிக்குள்ளே சலசலப்பு இருக்கான்னு கேட்டால் கட்சிக்குள்ளே கிடையாது. கட்சியில் சிலருக்கு பதவி ஆசை, தான் தான் முதலமைச்சர் ஆகணும், தான் தான் பொதுச் செயலர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படக்கூடிய சில பேர் இருக்கிறாங்க. அந்த ஆசைப்பட எல்லாருமே வெளியே போயிட்டாங்க. நீங்கள் ஓபிஎஸ் முதற்கொண்டு, டிடிவி தினகரன் முதற்கொண்டு, சசிகலா முதற்கொண்டு எல்லாருமே வெளியே போயிட்டாங்க. அதுக்குள்ளவே இருந்த செங்கோட்டையினுடைய கழக குரல்னு சொன்னாங்க. அது கழக குரல்லாம் கிடையாது, அது பதவி ஆசை குரல், அப்படிதான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்களுக்கு இந்த கட்சியை ஒருங்கிணைக்கணும், எல்லாரையும் சேர்க்கணும் அப்படின்ற உண்மையான எண்ணம் இருந்திருந்தால் நீங்கள் உங்களுடைய எண்ணத்தை ஒரு அறைக்குள்ளேயோ பொதுக்குழுலையோ உள்ளே சொல்லியிருக்கணும். அதை எடுத்துகிட்டு வெளியே சொல்லி நான் கெடு விதிக்கிறேன், இந்த நாளுக்குள்ளே எல்லாரும் சேரணும் அப்படின்னு சொல்லக்கூடியது அது ஒரு கட்டுக்கோப்பான கட்சி இருக்கக்கூடிய ஒரு தொண்டருக்கு அது அழகல்ல. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களை இன்றைக்கு அதிமுக நிர்வாகிகள் ஏற்றுக்கிட்டாங்க. அப்படி ஏற்றுக்கல அப்படின்னா இன்றைக்கி இரட்டை லட்சணம் எடப்பாடி கிட்ட கிடச்சிருக்காது, அவருக்கு மக்கள் அதை விருந்திருக்காது. அப்படி இருந்ததுனால தான் நீங்கள் அம்மையார் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு கூட இவர் சந்தித்த தேர்தலில் பெருமளவிலான பின்னடைவுலாம் கிடையாது. இங்கே பிஜேபி, ஆர்எஸ்எஸ் அப்படின்னு 2 பேரை சொல்லி இவங்க ஓட்டு வாங்கி ஜெயிச்சிட்டாங்க அதிமுக. மற்றபடி அதிமுகவில் தொண்டர்களும் சரி, நிர்வாகிகளுமே சரி, இன்றைக்கி எல்லாருமே எடப்பாடி பழனிசாமி கிட்ட தான் இருக்கிறாங்க. இப்போ இவங்கெல்லாம் யாரானா தங்களுக்கு என்று ஒரு அதிகாரம் கிடைக்க வேணும், பதவி கிடைக்கும்னு சொல்லிட்டு ஆசைப்படக்கூடிய ஒருத்தவங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி திடீர்னு ஜீம் பூம்பான்னு சொல்லிட்டு வந்த ஒரு நபர் கிடையாது. அந்த கட்சியினுடைய ஒன்றிய செயலாளர் கூட அவரோட பணியை தொடங்குறாரு. இன்றைக்கு அவர் அமைச்சர், பொதுச் செயலாளர், முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு உயர்ந்து நின்றுந்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அப்போது அவர் போலவே நீங்களும் வரணும் அப்படின்னா திரு செங்கோட்டை உட்பட இவங்களாம் மூத்தவங்க தான், தப்பு ஒன்றும் கிடையாது ஆசைப்படுறது. ஆனால் அந்த ஆசை நியாயமான முறையில் வெளிப்படுத்தியிருக்கணும் அப்படின்றத நம்ம சொல்லக்கூடியது. இப்போ இவர் செங்கோட்டையன் அவர்கள் என்ன சொன்னார்னா, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி 10 நாளுக்கு அப்புறமா இதுக்கான பதிலை நாங்கள் ஒரு கூட்டத்தோடு நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆக்சுவலாக அவர் கொடுத்த கெடு முடிஞ்சு போச்சு. ஆக்சுவலாக அவர் என்ன ஒரு தாட்டை மைண்டில் வச்சுருக்காரு, டெல்லியும் போயிட்டு வந்திருக்காரு. செங்கோட்டையன் ஒருத்தர் பேசினார் இல்லையா,
அவரை ஆதரித்து ஒரு எம்பி எம்எல்ஏவாவது பேசியிருக்கணுமா, பேசியிருக்கக்கூடாதா? ஒருத்தர் கூட வாய் திறக்கலையே. அப்போ தனி மனிதன் செங்கோட்டையன் பேசுறாருன்னா அது அவ்வளோதான். அவர் டெல்லிக்கு போறோம் இன்னைக்கு நாளைக்கு திமுகலேருந்து ஒருத்தர் போய் கூட அமைச்சர் சந்திக்க போறோம்னா கண்டிப்பா நேரம் குடுப்பாங்க. நேரம் குடுக்க மாட்டலாம் சொல்ல மாட்டாங்க. நீங்க ஒரு கரண்ட் எம்எல்ஏ, நீங்க அமைச்சரா இருந்த ஒருத்தர், நீங்க போய் சந்திக்கிறதுக்கு நேரம் கேட்குறீங்கன்னா கண்டிப்பா குடுப்பாங்க. ஆனா அதனுடைய விளைவுகள் என்ன? ஒரு விளைவும் ஏற்படல. டைம் மட்டும் முடிஞ்சிருச்சு. ஆனா என்ன பண்ணீங்க? எதுவுமே உங்களால பண்ண முடியல. ஏன்டான்னா, உங்கள் பின்னாடி தொண்டர்கள் யாரும் இல்ல. உங்கள் பின்னாடி நிர்வாகிகள் யாரும் இல்ல அப்படின்றது தெரிய வருது. இது வந்து அவர் தனிப்பட்ட முறையில் தான் வந்து பதவிக்கு வரணும், தான் பொதுச் செயலாளராகணும்னு நினைக்கக்கூடிய ஒண்ணுக்காக அவர் செயல்பட்டாரு. நீங்க பாருங்க, அம்மையார் ஜெயலலிதா இருந்த பிறகு, அவங்க இருக்கும் பொழுது வந்து யாரையுமே இவங்கலாம் பேசவே விடல. ஏன்டான்னா, இவங்கலாம் பேசினா இப்படிதான் ஆடுவாங்க. இப்போ திமுகன்ற கட்சி என்ன கட்சி? ஒரு வாரிசு கட்சி. எல்லாருமே வந்து சொல்லக்கூடியது. ஆனா அவங்க ஒரு சர்வாதிகார கட்சியா இருந்தாலுமே சரி, வாரிசு கட்சியா இருந்தாலுமே சரி, அவங்க நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா, ஐயா இன்பநிதி முதலமைச்சராக பார்க்க வேண்டும் சொல்லிட்டு வேண்டுதல் வைக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவங்களே தங்களை அடிமைகளாக எண்ணிக்கொண்டு அந்த அடிமைக்குள்ள வாழ பழகிட்டாங்க. ஆனா நீங்க ஒரு ஜனநாயக கட்சியில இருந்துகிட்டு, உங்களுடைய குரல் என்பது ஜனநாயக ரீதியா இருக்கணுமே தவிர, அது வெளிய போய் பேசக்கூடாது. இன்னைக்கு நீங்க இப்ப இப்ப வெளிய போயிருக்கக்கூடிய இவர விட்டு நீங்க அன்வர் ராஜா முதற்கொண்டு எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, பாஜக கூட இருக்கிறாங்க எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றாங்க. பாஜக கூட வந்து அதிமுக இருக்கும்போது உங்களுக்கு பிடிச்சதா? கிடையாது. இது வந்து ஒரு வெல் பிளான்டு. ஏன்னா இன்னைக்கு பாஜகவுக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய அளவு எதிர்ப்பாளர் இருக்கான்னு கேட்டா, இந்த நேரத்தில மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பலை இல்ல. ஏன்னா, என்னைக்கு வந்து பாஜகவுடைய தலைவராக திரு அண்ணாமலை பொறுப்பேற்றாரோ, அதன் பிறகு நீங்க ஒத்துக்கினாலும் ஒத்துக்கலனாலும், நீங்க நம்பலனாலும் பாஜகன்றது தமிழ்நாட்டில வளரத் தொடங்கிச்சு அப்படின்ற உண்மைய நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா, அவருடைய வருகைக்கு பிறகு பெருமளவிலான ஒரு வளர்ச்சி பாஜகவுக்கு வந்து இருந்துச்சு. அதுக்காக நாளைக்கு தான் பாஜக வந்து முதலமைச்சர் ஆயிடுவாங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனா பாஜக ஒரு பெரிய அளவில் வளர்ச்சி இருந்தது. அப்போ அதிமுக வந்து ஒரு தேர்தல் வியூகம் அமைத்து நம்ம இந்த திமுக வீட்டுக்கு அனுப்பணும், திமுக உட்கார வைக்கணும் அப்படின்னா, அவங்க பாஜகவோட தான் கூட்டணி வைப்பாங்க. ஒருவேளை பாஜகவோட கூட்டணி வைக்காம இருந்தா, அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் விஜய் மட்டும் தான். ஏன்னா சீமான் சேர மாட்டாருன்னு நல்லா தெரியும். அப்போ இங்க போக முடியுமானா, எங்கேயுமே போக முடியாது. ஏன்னா விஜய் அவர்கள் ஒரு பெரிய ஸ்டாரா இருந்தாலுமே கூட, மிகப்பெரிய ஒரு மக்கள் செல்வாக்கு, மிகப்பெரிய இளைஞர் பலம் இருந்தாலுமே கூட, அவரு நிரூபிக்கப்படாத ஒருத்தர். என்ன ஆகும்னு தெரியாது. 6 விழுக்காடுன்றாங்க. ஒருத்தர் 25 விழுக்காடுன்றாங்க. 6க்கு 25 எவ்வளோ வித்தியாசம் பாருங்க. நாளைக்கு அது 5ஆம் ஆச்சுன்னா என்ன பண்ண முடியும்? அப்போ அதிமுக வெற்றி பெறணும் அப்படின்னா, இங்க ஏற்கனவே ஓரளவுக்கு ப்ரூவ் பண்ணியிருக்கக்கூடிய பிஜேபி கூட கூட்டணி வைக்கிறது தான் அவங்களுக்கு சரியான ஒண்ணு. இப்ப நம்மளே இவ்வளோ பேசுறோம் அப்படின்னா, அவங்க யோசிக்க மாட்டாங்களா? ஒரு ஜெயிக்கிறதுக்காக கூட்டணி வைப்பாங்களா? தூக்கத்துக்காக கூட்டணி வைப்பாங்களா? யாரா இருந்தாலும் ஜெயிக்கிறதுக்காக தான் கூட்டணி வைப்பாங்க. ஸோ அப்படி வைக்கப்பட்ட ஒரு கூட்டணி தான் பாஜக, அதிமுக கூட்டணி. இதுக்கு பின்னாடி இந்த திமுக இவங்க சொல்கிறத இந்த கருத்தை எப்படி வந்து பார்க்குறீங்க? இந்த கூட்டணி வந்து இப்படி தான் சண்டை போட்டுக்கிட்டே வந்திருக்காங்க அப்படின்ட்டு. மறைமுகமாக திமுக ஏதோ இந்த கருத்து மூலமாகவே வந்து தூண்டி விடுற மாதிரி வந்து தெரியல. இல்ல திமுகவுக்கு வந்து என்ன அதிமுக மேல திடீர் அக்கறை? திரு உதயநிதி சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி அவர்களே நீங்கள் தான் பொதுச் செயலராக இருக்க வேண்டும். நானே உங்களை வாழ்த்துக்கிறேன். அப்பதான் வந்து நாங்க வந்து ஆட்சியில் இருக்க முடியும். நீங்க எப்படி இருக்க முடியும்னு சொல்றாரு. இது எல்லாமே மக்கள் மத்தியில வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை சிறுமைப்படுத்துவதற்கும், அதிமுகன்ற கட்சி எனக்கு ஒண்ணுமே கிடையாது, ஜீரோ அது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில ஒரு பொய்யான பிம்பத்தை ஏற்படுத்த முயற்சி பண்றாங்க. இன்றைக்கும் தமிழ்நாட்டில் வந்து அதிமுகவினுடைய செல்வாக்கும் அதனுடைய வாக்கு வங்கியும் அதிகமாக தான் இருக்குது. நம்ம அதுதான் உண்மை. ஏன்னா நீங்க கடந்த தேர்தல் எடுத்து பார்த்தா கூட இவங்களுக்கும் அவங்களுக்கு வாக்கு சதவீதம் என்பது ரொம்ப குறைந்த சதவீதம் தான். ரொம்ப அதிகமாலாம் அப்படியே வந்து வாஷ் அவுட் ஆயிடுச்சு அதிமுக அப்படிலாம் கிடையாது. அப்படி வாஷ் அவுட் ஆயிருந்தா அவங்க வந்து எதிர்க்கட்சி தலைவர் பதவியை கூட இழந்திருப்பாங்க. ஆனால் அப்படி கூட இழக்கலையே. ஒரு முறை திமுக இழந்தது இல்லையா? அந்த மாதிரி கூட இவங்களால இழக்க முடியலையே. ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய ஒரு தேர்தல், அதுலயுமே அவங்களால இழக்க முடியலையே. அப்பனா வலிமையா தானே இருக்கு. இது திமுக வந்து ஒரு பொய்யான பிம்பத்தை ஏற்படுத்த முயற்சி பண்றாங்க. அந்த பொய்யான பிம்பம் வந்து உடைக்கப்படுது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போற எல்லா இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, பெரும் மக்கள் கூட்டம் வருது. ரொம்ப அதிகமான மக்கள் வந்து பார்க்க வராங்க. அப்போ அவ்வளோ பேருமே பணத்துக்காக தான் கூட்டு வராங்களா அப்படின்னு கேட்டா, அவ்வளோ பேர பணத்துக்காகலாம் கூட்டு வர முடியாது. ஈவன் இப்போ திமுக மீட்டிங்ல வேணா வந்து பணம் குடுத்து இந்த சாப்பாடு சரியில்லைன்னு கீழ கொட்டுறது, சாப்பாடுக்காக சண்டை போடுறது நடத்தலாம். எனக்கு தெரிஞ்சு அதிமுக அவ்வளோ விஷயங்கள் அந்த மாதிரி கொச்சையான விஷயங்கள் நான் வந்து பார்க்கல. அப்போ அதிமுகவை பலவீனப்படுத்த வேண்டும். எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து ஒரு கெப்பாசிட்டி அல்லது ஒரு லீடர் சொல்லிட்டு சொல்ல வேண்டும். அதுக்காக தான் முயற்சி பண்றாங்க. ஆனா அவர் வந்து ரொம்ப வெள்ளந்தியா மக்கள் மனசுல கவர்ந்தப்பட்ட ஒரு நபரா இருக்காரு. எடப்பாடி பழனிசாமி வந்து சிறந்த பேச்சாளரா? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா அவர் மக்களால் கவரப்பட்டுள்ளார். எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து மனசுல இருக்கிறத பேசுறாரு. மக்களுக்காக பேசுறாரு. அப்படிதான் அவரை பார்க்குறாங்க. இப்போ உண்மையிலேயே இப்போ செங்கோட்டையன் அவர்கள் சொல்கிற மாதிரி எல்லாரையுமே ஒன்றிணைக்கணும் அப்படின்னு வந்து வைக்கிறாரு. எல்லாரையும்னா யாருன்னு வந்து தெரியுது. சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவங்களெல்லாம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒன்றிணைச்சா ஒருவேளை இதோட சக்தி வந்து பெருசாக வரும்ன்ட்டு வந்து நினைக்கிறீங்களா? இல்ல டிடிவி தினகரன் என்பவர் ஒரு தனிநபர். சசிகலா என்பவங்க ஒரு தனிநபர்.
ஓபிஎஸ் என்றவங்க ஒரு தனிநபர். இவங்க பின்னாடி லட்சோப லட்ச தொண்டர்களாக யாரும் கிடையாது. 4 தனிநபர் வெளியே இருக்கிறதுனால அதிமுகவுக்கு ஒரு பலமும் கிடையாது. 4 தனிநபர் உள்ள வர்றதுனால திமுக நாளைக்கு ஜீரோவும் ஆக போகிறது கிடையாது. இது வந்து ஒரு சுயநல கணக்கு. நான் என்ன கேட்குறேன், இப்போ இவரை திமுக தூண்டி விட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. என்னுடைய கணிப்பு இவர் சசிகலா அவர்களுக்கு தான் தூண்டி விட்டுருக்கலாம். டிடிவி தினகரனுக்கு தான் தூண்டி விட்டுருக்கலாம். ஏன்னா இவ்வளோ நாள் அமைதியாக இருக்கிறீங்க நீங்கள். தேர்தல் வரப்போகிறது கொஞ்ச நாள் தான் இருக்குது. அப்போ வந்து நீங்கள் கழக குரல் விதைக்கிறேன், அதை விதைக்கிறேன், இதை விதைக்கிறேன்னு சொல்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா இது தூண்டி விடப்பட்ட ஒன்று தான். அந்த நபர்கள், ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ரொம்ப தெளிவாக சொல்கிறார்ல, எங்களுக்கு தன்மானம் ரொம்ப முக்கியம். நாளைக்கு சசிகலா அவர்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி உள்ளே வராங்க, அந்த அம்மா சும்மா இருப்பாங்களா? என்ன கேட்பாங்க? பொதுச் செயலாளர் நான் தான் சொல்லுவாங்க. நான் தான் கட்சியினுடைய பொதுச் செயலாளர், நான் தான் முதலமைச்சராக போகிற சொல்கிறாங்க. சசிகலா என்கின்ற நபரை எந்த தகுதியின் அடிப்படையில் முதலமைச்சராக ஏற்பீங்க, அல்லது எந்த தகுதியின் அடிப்படையில் பொதுச் செயலராக ஏற்பீங்க? அம்மையார் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் வரை பார்த்தீங்கன்னா அவங்களோட தோழி, அவங்க கூட இருந்தவங்க, ஒரு சப்போர்ட்டர், அவ்வளோதான். அவங்கள கூட்டின்னு வந்து எப்பயாவது ஒரு முறை வந்து எம்எல்ஏ எலெக்ஷன் நிற்க வச்சாங்களா ஜெயலலிதா அவர்கள்? எப்பயாவது அவங்க அமைச்சர்களை கூட்டின்னு வந்திருப்பாங்களா? கிடையாது. ஏன்டானா அவங்களோட சப்போர்ட்டாக அதோடு இருந்து வீட்டோடு இருந்துக்கணும். சபரீசன் அவர்கள் பாருங்கள், வீட்டோடு இருக்காரா, எல்லாத்தையும் பார்த்துக்கிறாரா? அந்த மாதிரி இதோட பிரச்சனை கிடையாது. நான் உடனே முதலமைச்சராக போகிறேன், நான் துணை முதலமைச்சராக போகிறேன் சொன்னால் நான் உதயநிதி கோவம் வருமா வராதா? அக்கா கனிமொழிகளுக்கு கோவம் வருமா வராதா? என்னடா நாங்கள் எங்கள் அண்ணன் முதலமைச்சர், எங்கள் அண்ணன் பையன் வந்து துணை முதலமைச்சர் இருக்கார், நாங்களே ஒன்றும் கேட்கல, நீ மாப்பிள்ளையே தான் வந்து நீ எப்போ வர சொல்லிட்டு அவங்களே கேள்வி கேட்பாங்க. ஆனால் இங்கே நீங்கள் எதுவுமே பண்ணலை. நீங்கள் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கு ஜெயலலிதா அவர்கள் வந்து சிறைக்கு போனது எல்லாத்துக்குமே காரணம் இவங்க ஒரு நபர் தான். ஏன்னா ஜெயலலிதா அவர்களுக்கு என்று தனிப்பட்ட குடும்பம் கிடையாது. அவங்க ஏற்கனவே சினிமாவில் அந்த காலகட்டத்தில் மிகவும் அதிகமாக சம்பாதித்த ஒரு நபர். அவங்க நடிகையாக இருக்கும்போதே பாய்ஸ் கார்னரில் வீடு வாங்கினவங்க. அப்படி இருக்கும் பொழுது அவங்க சினிமாவுக்குள்ளே வந்து சம்பாதிக்கணும் எந்த அவசியம் கிடையாது. விஜய் பேசுகிறார் இல்லையா, நான் சினிமாவில் வந்து விட்டேன், எனக்கு இங்கே பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை கிடையாது, அதெல்லாம் சொல்லிக்கிறாங்க இல்லையா. இதெல்லாம் நம்ம சொல்லாமே செஞ்சு காமிச்சினாங்க. இவர் வந்து விளம்பரம் தெரிகிறார் இதில் கூட. அப்படிப்பட்ட ஒரு நபரை அவங்களுக்கு வந்து மக்கள் மீது நல்ல எண்ணம் தான் உண்டு. ஏன்னா அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு முதல் முறையாக சில விஷயங்கள் தவறுகள் நடந்திருந்தாலுமே கூட அதன் பிறகாக அவங்க முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா சமூகத்திற்காக மக்களுக்காக யோசிக்கக்கூடிய நபராக மாறுறாங்க. இன்னைக்கு திமுகவை வந்து தாங்கக்கூடிய வீரமணி அவர்கள் சமூக நீதி வீராங்கனை அப்படின்ற ஒரு பட்டத்தை வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தான் கொடுத்தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு தெளிவான விஷன். ஈவன் இப்போ திமுகலாம் எப்படின்னா ஸ்டிக்கர் ஒட்டும், ஆனால் அவங்களுடைய திட்டங்கள்லாம் வளர்ச்சி திட்டங்கள் எல்லாமே வளர்ச்சி திட்டங்களாக தான் இருக்கும். ஆனால் இவங்க ஸ்டிக்கர் ஒட்டுற திட்டங்கள்லாம் வந்து இவங்களுடைய வந்து இருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த நபரையே ஜெயிலுக்கு அமிச்சவங்க யாரானா சசிகலா அவர்கள் தான். இவங்களால தான் அவங்க போனாங்க. அவங்களுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. அப்போது உங்களை கூட்டு வந்து நீங்கள் தான் பொதுச் செயலாளர், நீங்கள் தான் வந்து முதலமைச்சர்னு சொன்னால் தமிழ்நாட்டினுடைய அரசியல் மிக மோசமான முறையில் போயிடும். அதனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவங்கள சேர்க்காமல் இருக்கிறது தமிழ்நாட்டுக்கு நல்லது, அதிமுகன்ற கட்சிக்கு நல்லது. ஓபிஎஸ் வந்து இந்த என்டிஏ கூட்டணியில் எல்லாருக்கூடையும் மேர்ஜ் ஆக வந்து ட்ரை பண்ணார். பட் அதை வந்து நடக்கலை. இப்போ அவரோட அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவா வந்திருக்கு, என்னதான் வந்து பண்ண போகிற, திரும்ப ட்ரை பண்ணுற மாதிரி. ஓபிஎஸ் அப்படின்ற ஒரு பேர் தானே, முன்னாள் முதலமைச்சர், அதிமுகவினுடைய முகம் அப்படின்ற ஒரு பேர் தான். அந்த பேருக்காக வந்து நியூஸ் வந்து அப்பப்போ ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் போடலாம். ஓபிஎஸ் சந்திப்பு, ஓபிஎஸ் வந்து காலை முதலமைச்சரை பார்த்தார், மதியம் போயிட்டு வீட்டில் சாப்பிட்டார், நியூஸ் தான். ஒரு யூஸும் கிடையாது. ஒன்லி ஃபார் நியூஸ் தான் அது. அப்போது இன்றைக்கி வந்து திடீர்னு பார்த்தா விஜய் கூட போகிறாரு அப்படின்ற மாதிரிலாம் பண்ண செய்திகள்லாம் வந்துச்சு. விஜய் அவர்களுக்கு ராஜகுருவாக மாற போகிறாரு. உங்களுக்கு நீங்கள் ஒழுங்கான குருவாக இருந்தால் நீங்களே அதிமுகவுக்கு வந்து தலைவராக இருந்திருப்பீங்க. எடப்பாடி பழனிசாமிட்டு ஒரு நபர் வந்து இருக்க மாட்டார், அங்கேயே உங்களால் செயல்படுத்த முடியல. இதில் நீங்கள் எங்கே விஜய்கிட்ட போய் பார்க்குறது? அப்போ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அரசியலிருந்து கைவிடப்பட்ட ஒரு நிலையில் வந்து இருக்கிறாங்க. இன்றைக்கி ஐயா வைகோ அவர்கள் வந்து திமுக கூட இல்லை அப்படின்னா நம்ம ஒரு நியூஸ் போட்டுக்கலாம், இங்கே திமுக இங்கே வந்து வைகோ அவர்கள் போனார் வந்தார் சொல்லிட்டு. அவங்களாம் வந்து இப்போ வைகோவாக இருக்கட்டும், திரு ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், டிடிவி தினகரன், இவங்க எல்லாமே அரசியலில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு கைவிடப்பட்ட நிலையில் தான் இருக்கிறாங்க. இப்போது இன்றைக்கி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு சொல்லிட்டு வச்சுருக்காரு கட்சியை. அவரால் எத்தனை சதவீத வாக்கு வாங்க முடிஞ்சிருக்கு? குறைந்தபட்சம் திரு கமலஹாசன் அவர்களை போல உங்களால் ஒரு சின்ன ஒரு அசைவாவது ஏற்படுத்த முடிஞ்சுதா? அசைவை கூட ஏற்படுத்த முடியல. ஆனால் அப்படிப்பட்ட கமலஹாசனே பார்த்தீங்கன்னா போயிட்டு திமுகவோட கட்சியை வந்து ஐக்கியமாகிட்டு இன்றைக்கி ஒரு ராஜ்யசபா எம்பியாக ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆகணுன்ற ஒரு வீரியத்தோடு இருக்கார். நீங்கள் இங்கே இருந்தாலாவது உங்களுக்கு ஒரு எம்பியாவது கிடச்சிருக்கும் டிடிவி தினகரனுக்கு. நீங்கள் ஒன்றுத்துக்கு எல்லாம் பண்ணிட்டீங்க. அப்போ இவங்க இப்போ ஓபிஎஸ் போய் சந்திக்கிறதையோ, ஓபிஎஸ் வந்து ஒரு நியூஸ் ஆகுறதையோ பார்த்தா ஒரு நியூஸ் தான், அதனால் ஒரு யூஸும் கிடையாது. டிடிவி தினகரன் இப்போ வரைக்கும் ரொம்பவே கடுமையான எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து சாடிட்டு இருக்காரு. நேற்று வந்து ஒரு அறிக்கை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்துருந்தாரு.
அதுக்கு ரொம்பவே அகைன்ஸ்டாக இவர் தான் துரோகி, இவர் வந்து துரோகத்தை பற்றி பேசுகிறார் அப்படிலாம் ரொம்பவே கடுமையான வார்த்தைகளை வந்து யூஸ் பண்ணுறாரு. என்ன இவருக்கு அவர் மேலே இல்லை துரோகின்னா இப்போ அவங்க சித்தியை வந்து சேர்க்க மாட்டுறாருல, அதுதான் துரோகியாக தர்றாரு. இவரை சேர்க்க மாட்டுறாங்கல்ல, அதுதான் துரோகியாக தர்றாங்க. நீங்கள் எல்லாருமே என்ன நினைக்கிறீங்கன்னா, அதிமுகன்ற கட்சி வந்து ஒரு குடும்ப கட்சியாக மாற்றிடலாம். நம்ம சித்தி வந்து பொதுச் செயலாளர், நம்ம துணை பொதுச் செயலாளர், நம்ம சொந்தக்காரங்கள்லாம் அமைச்சர்கள், நம்ம கை காட்டுறோம் தான் எம்எல்ஏ, நம்ம கை காட்டுறோம் தான் எம்பி நடக்கலாம் சொல்லி இவங்க நினைக்கிறாங்க. அது அங்கே நடக்கலை. அப்போ இது எடப்பாடி பழனிசாமி கிட்ட நடக்காததுனால அவர் மேலே வந்து சேரவாரி பூசுகிற ஒன்று தான். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர் துரோகம் பண்ணாலும் யாருக்கு துரோகம் பண்ணார்? கட்சிக்கு பண்ணாரா துரோகத்தை? எங்கேயாவது உங்களை மாதிரி அதிமுகவுடைய பெயரை அவமானப்படுத்தினாரா? எங்கேயாவது வந்து அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் பேர் அவமானப்படுத்துனாரா? நீங்கள் வந்து இன்னைக்கு திமுகன்ற கட்சியை வந்து வீட்டுக்கு அனுப்புறதுல ஒன்றா சேர்க்க முடியல உங்களால். நீங்கள் இவரை துரோகின்னு கொடுத்துட்டு அப்போ நீங்கள் பாருங்கள், ஒரு பக்கம் ஓபிஎஸ் எதிராக நிற்கிறாரு, செங்கோட்டை எதிராக நிற்கிறாரு, டிடிவி எதிராக நிற்கிறாரு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாருன்னா திமுக எதிராக நிற்கிறாரு. அப்போது நீங்கள் எல்லாருமே இப்போ யாருடைய ஆளாக தர்றீங்க? திமுகவுடைய குரலாக தர்றீங்க நீங்கள். அப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவினுடைய ஒரு தலைமை பொறுப்பை ஏற்று சரியான முறையில் இருக்காரு. அவரை விமர்சிக்கிறன்ற பேரில் திமுகவுக்கு கூடுதலான பலத்தை வந்து டிடிவி தினகரன், ஓபிஎஸ், செங்கோட்டை, சசிகலா உட்பட எல்லாருமே கொடுத்துட்டு இருக்காங்க. நேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்த அந்த அறிக்கை, அவர் வந்து பேசினதில் ஒரு நல்ல தெளிவு வந்து தெரிஞ்சுது. இதுக்கு முன்னாடி எல்லாருக்கிட்டையும் இருக்கக்கூடிய ஒரு கேள்விக்கு ஒரு பதில் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. அதை பற்றின உங்களோட இல்லை, அது ரொம்ப கிளியரான ஸ்டாண்ட் தானே. இப்போது கருணாநிதி அவர்கள் உயிரோடு இருக்கும் வரை மூக்க அழகிரி அவர்களை எங்கன்னா கூப்பிட்டு பதவி கொடுத்த பார்த்தீங்களா நீங்கள்? அவரை அப்புறப்படுத்திட்டு ஏன்டான்னா, நீ என் மகனாக இருக்கலாம், நீ எனக்கு வாரிசாக இருக்கலாம், ஆனால் உனக்கும் கட்சிக்கும் செட் ஆகலை. அதே எடப்பாடி பழனிசாமி, நீங்கள் அம்மாவுக்கு வந்து தோழியிலாக இருந்தீங்களா, ஒரு மகன் போல இருந்தீங்களா, அதோட கிளம்புங்க. அதை விட்டுட்டு வந்து நான் திருப்பியும் கட்சிக்கு வந்து நான் மாற்றத்தை ஏற்படுத்த போகிறேன்னா அதுதான் அவர் இருக்கார். நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை. ஏன்னா இவர் எல்லாருமே விமர்சிக்கிறது என்னென்னா வந்து இப்போ உதயநிதி அவர்கள் முதற்கொண்டு தவழ்ந்து போய் முதலமைச்சரானார். அவருடைய தன்மானத்தை இவங்க ஒரு கேள்விக்குறியாக்குறாங்க, ஒரு சுயமரியாதை கேள்விக்குறியாக்குறாங்க. அப்போது இவங்களெல்லாம் வெளியே அனுப்பினது எடப்பாடி பழனிசாமி திருப்பியும் அவங்கள சேர்த்துக்கிட்டாருன்னா அது அவருடைய தன்மான பிரச்சனை. ஏன்னா நீங்கள் என்னதான் ஒரு கட்சிக்கு தத்துவம் கொள்கை எல்லாம் இருந்தாலுமே ஒரு தனிநபருடைய ஒரு முகம், ஒரு ஆளுமை பண்பு இல்லை அப்படின்னா அந்த கட்சி ஜெயிக்காது. கம்யூனிஸ்ட் கட்சி நீங்கள் பாருங்கள், ஆகச்சிறந்த தத்துவம், உலகிற்கு மிக முக்கியமான தத்துவம் கம்யூனிஸ்ட் கட்சி. ஆனால் அவங்ககிட்ட என்ன ஒரு டிராபேக் அப்படின்னா ஒற்றை முகம் கிடையாது, ஒரு தலைமைத்துவம் கிடையாது. ஈவன் வந்து தத்துவம் முக்கியம்தான், கொள்கை முக்கியம்தான், அதை விட கூடுதலானது அந்த கொள்கையும் தத்துவத்தையும் கொண்டு செல்லக்கூடிய ஒரு முகம். அந்த முகம் அவங்ககிட்ட இல்லை, அந்த கட்சியெலாம் இங்கே ஆட்சிக்கு வர முடியல. அப்போ அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி என்கின்ற ஒரு நபரை நீங்கள் வந்து அவருடைய தன்மானத்தையும் சுயமரியாதையும் கேள்விக்குள்ளே ஆக்கும் பொழுது அந்த கட்சி தானாக செஞ்சிடும். அப்படி தானாக செய்ததை இவங்க விரும்புகிறாங்க, அதற்கு இடம் கொடுக்காம எடப்பாடி பழனிசாமி செயல்படுறாரு.